உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய எங்களுக்கு பேராதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, ஜனவரி ஆரம்பித்து கடன்னு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நிற்கும். எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு புரியலை. அதுவும் கிரகப்பயிற்சி வேறு இந்த வட்டம் நம்முடைய குரு பகவான்லேருந்து சனி பகவான்லேருந்து எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நமக்கு இப்போ ஒரு 7 மாதத்தில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய லைஃப்பில் இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் அப்பா நல்லா இருக்கேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதே போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்புகிறீர்களோ அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்களையும் ஜோதிடத்தையும் கிரகத்தையும் நம்ப வச்சு உங்களுக்கு மேன்மை அடைய உதவி செஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களாகிய தங்கமான தனுசு ராசி இன்னும் விழுக்கும் போதே வேறு மாதிரி ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம். உண்மையிலேங்க தங்கத்தை கூட உரசி பார்க்கலாம், அது கூட சில தங்கங்கள் போலியாக இருக்கலாம். ஆனால் தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே போலியான நபர்களாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய தங்கமான மனசுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரலாம், அதிகமான போராட்டத்தை நீங்கள் சந்திக்கலாம், ஏண்டா வாழ்கிறோன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பல பேரோட வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுத்தனால தான் உங்கள் வாழ்க்கையில் பல தடுமாற்றம் இருக்குதுன்னு உங்களுக்கே புரியும். பல தனுசு ராசி நண்பர்கள் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க. பல தனுசு ராசி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக இருப்பீங்க. பல தனுசு ராசி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நல்ல மனிதராக இருப்பீங்க. இது இயல்பாகவே பிறவி குணம் அப்படிமோ. ஸோ இப்படிப்பட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் உங்களுக்கு மன வலிமையை கொடுக்க போகுது. மன போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்குது. நம்முடைய தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் பல போராட்டத்தை 8 மாதம் 10 மாதமாக சந்திச்சுக்கிருக்கீங்க. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே அந்த பிரச்சனை விட்டு நீங்கள் நகர்ந்து வந்திருக்கீங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. அதில் பூராட நட்சத்திரம் எல்லாருமே நல்லவங்க நினச்சி உங்களுடைய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பை அவங்க மூலமாகவே ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறதுல போராட்டும் நட்சத்திரம்னு கூட சொல்லிடலாம். இதில் நான் பல இதில் சொல்லியிருப்பேன். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நம்முடைய தனுசு ராசி நேர்களுக்கு தெரியும். பூராட நட்சத்திரம் போராடு நட்சத்திரமாகவே வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கான ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட உங்களுடைய மன அழுத்தத்தை விட்டு வெளியே வரீங்க, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவு உங்களை தேடி வந்து பேசும், உங்களை நாடி வந்து நிற்கும். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு அரவணைப்பாக அன்பாக வேறு யாராலையும் கொண்டு போக முடியாது அவங்கள. அப்போ நீங்கள் காட்டின பாசத்தை வேசம்னு சொல்லிட்டு போன நபர்கள் நீ தான் எனக்கு மிகப்பெரிய பாசம்னு உங்களை தேடி வந்து பேசுவாங்க, உங்களை நாடி வந்து நிற்பாங்க. அதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கும். அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தடைகள், நிறைய போராட்டங்கள் இருப்பதெல்லாம் அள்ளி கொடுத்த வள்ளலாக இருந்து தற்போது பொருளாதாரத்தில் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய பொருளாதார தடை கட்டாயமாக சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. தனித்து நிற்கிற தனுசு ராசி இனிமேல் துணிஞ்சு நின்னும் துணையுடன் நின்னும் சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் கிரகங்கள் கொடுக்கிறது
என்பது உண்மை. இவ்வளோ நன்மையா? உண்மையே நன்மை தாங்க. தனுசு ராசி பட்டதெல்லாம் கஷ்டம் நிறையா, ஆனால் இனிமேல் கிடைக்க போகுதுன்னா நன்மை அதிகமாக அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் ஏற்படுத்த போகுதுங்கிறது உண்மையை சொல்லலாம். அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக சந்தோஷம் எங்கே சந்தோஷம் எங்கே சந்தோஷம்னு ஒன்று நமக்கு வருமானு யோசிக்கக்கூடிய நிலையில் உள்ள உங்களுடைய எண்ணங்கள் மாறப்போகுது. உண்மையிலே சந்தோஷம் நிலைச்சிருப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக சிறப்பாக செமையாக கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாக போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் உள்ள பிரச்சனை தான் ஹெல்த்தில் பிரச்சனையாக வரும். நல்லா பாருங்கள், செக் பண்ணி பாருங்களேன். தனுசு ராசிக்காரங்க நல்லா ஃப்ரீ மைண்டாக இருப்பீங்க. ஆனால் யாரோடைய பிரச்சனையாக மனசுக்குள்ளே போட்டு உருட்டி பிரட்டி போகும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருது. ஸோ இப்போ அந்த மனக்கவலையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் உண்டு. அப்போ நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் கேதுவுடைய ஆதிக்கத்தால் கொஞ்சம் லாக்காரிங்க. உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு கட்டாயமாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க காவல் தெய்வத்தை போய் பார்த்து மனசார அந்த தெய்வத்துக்கு ஒரு விடலை வாரத்தில் ஒரு கிழமை, சரியா? நீங்கள் என்ன கிழமைங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், கீழே வாட்ஸ்அப்பில் கீழே நம்ம யூடியூப் சேனலில் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம் ப்ளஸ் உங்களுடைய ஊர், இதை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. கட்டாயமாக நீங்கள் என்ன கிழமையில் விடலை போடணும், வாரம் என்னென்ன கிழமையில் தேங்காய் நீங்கள் விடலை போடணும், எந்த தெய்வத்துக்கு போகணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உறுதியாக உங்களுக்கான ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்குறதுக்கான இந்த கிரக அமைப்பில் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வழிபாடு சொல்கிறேன். ஓகேவா? இதை தாண்டி இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் அற்புதமாக நடக்குது. உங்களுக்கான கவனமான விஷயம் இருக்கான்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்குது. என்ன விஷயம்னா, நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நம்மளுடைய தோள்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஸ்கின் டாக்டர் போய் பார்த்துருங்க. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு கிடையாது. அதே போல் உங்களுடைய மாமாவளி உறவு என்று சொல்லக்கூடிய அன்பான உறவுகள் சம்டைம் இப்போ கோபக்கார உறவாக கூட மாறலாம். ஸோ அப்படி மாறுச்சுன்னா விட்டு கொடுத்து போயிருங்க. முடிஞ்சளவு மாமா கிட்ட விவாதம் பண்ண வேண்டாம், மாமாவை புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இதிலெல்லாம் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா மாற்றம் என்பது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. நேயர்களே, நான் சொன்னதை கேட்டு உண்மையிலே அன்புடன் ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்த நம்முடைய பாசக்கார அன்பார்ந்த நேயர்களுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேசின நீங்கள் கேட்ட அத்தனை விஷயங்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ஏன்னா எதுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்னா, சார் நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், எதுவுமே இல்லை சார், அது இல்லை சார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து 20-30% தான் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச். மீதி உள்ள 70% சொல்லி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதை வச்சுலாம் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் மாறும். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், ஸோ அவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்க, எத்தனை லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் துல்லியமாக என்ன பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும். ஸோ ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிவாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி.